இந்த காணொளி வந்து ஒடிசாவில் நடந்தது. அதாவது இவர் வந்து தன்னுடைய சகோதரி தான் தூக்கிட்டு போகிறாரு. அதாவது இவங்களுடைய சகோதரி வந்து பேங்கில் வந்து பணம் வந்து 20,000 போட்டு வச்சுருந்துருக்குறாங்க. 3 மாதத்துக்கு முன்னே இறந்துட்டாங்க. இவங்க போய் அந்த என்னுடைய சகோதரி போட்ட பணத்தை வந்து திருப்பி கொடுங்கன்னு சொல்லி பேங்கில் போய் கேட்டிருக்காரு. கேட்டதுக்கு இல்லை, அவங்களே கூட்டிகிட்டு வரணும், இல்லைனா இறப்பு சான்றிதழ் வாங்கிட்டு வரணும், வாரிசு சான்றிதழ் வாங்கிட்டு வரணும், அப்போ தான் கொடுக்க முடியும். உங்கள் சகோதரி வந்து நாமினியும் போடல, அதனால் அந்த பணத்தை உங்ககிட்ட கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு, சரி எங்கள் சகோதரி தான் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி நேராக இடுகாட்டுக்கு போய் 3 மாதத்துக்கு முன்னே புதைச்சி வச்சுருந்தா அவங்களுடைய சகோதரி வந்து எலும்பு கூடு மாதிரி இருந்திருக்காங்க. பாதி உடல் வந்து அரிக்கப்பட்டு எலும்பு கூட இருந்திருக்கிறாங்க. அவங்கள வந்து தோளில் தூக்கி போட்டு சாலை வராங்கமாக நடந்து சென்று வங்கி அதிகாரிங்க டேபிளில் கொண்டு போய் வச்சு, பாருங்கள் இவங்க தான் என்னுடைய சகோதரி, இவங்க வந்து 3 மாதத்துக்கு முன்னே இறந்துட்டாங்க, இவங்க போட்ட பணத்தை வந்து எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி திருப்பி கேட்டிருக்கிறாரு. அதுக்கு வங்கியில் இருந்தவங்களும் எல்லாம் பயந்துட்டு பதறி அடிக்கிறாங்க. ரோட்டில் சாலையில் நடந்து போனவங்களாம் பதறி அடிக்கிறாங்க. நாம் என்ன சொல்ல வரோம்னா, ஒருத்தர் வந்து இறந்துட்டாங்கன்னா அவங்க வந்து அக்கௌண்ட்டில் பணம் போட்டிருக்கிறாங்கன்னா, நாமினி போட்டிருந்தாங்கன்னா அந்த நாமினி வச்சு இறப்பு சான்றிதழை வச்சு அதை நம்ம பேரில் மாற்றிக்கலாம். அவங்க நாமினி போட கிடையாது அப்படின்னாக்கா வாரிசு சான்றிதழ்லாம் வாங்கி யார் வாரிசோ அவங்க தான் வந்து அந்த பணத்தை வாங்க முடியும். இது வந்து வங்கியோட ரூல்ஸு, அதாவது ரிசர்வ் வங்கியோட ரூல்ஸு. வாரிசு சான்று இல்லாமல் அந்த பணத்தை வந்து நம்ம வாங்க முடியாது. அதை புரிஞ்சுக்கோங்க. அதாவது இறந்தவங்களுடைய நேரடி வாரிசாக யார் வருவாங்கன்னா, ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அவங்க பசங்க வருவாங்க, அப்புறமேட்டு அவங்களுடைய அப்பா அம்மா வருவாங்க, அப்படி இல்லைனாக்கா அவங்களுடைய பேரங்க வருவாங்க. இவங்க தான் இறந்தவங்களுடைய நேரடி வாரிசே வருவாங்க. அவங்களுக்கு வாரிசு இல்லாத பட்சத்தில் வந்து நாமினி போட்டிருந்தா தான் அந்த பணத்தை வாங்க முடியும். இல்லைன்னா வாரிசு இல்லைங்கிற சான்றிதழ் வாங்கி வாங்கலாம்னு சொல்கிறாங்க. அது எப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா எங்கள் பாட்டி ஒருத்தர், எங்கள் அப்பாவோட சின்னம்மா ஒருத்தர் எங்கள் அரவணைப்பில் தான் இருந்தாங்க. அவங்க இறுதிச் சடங்குன்னு பேங்க்கில் வந்து ஒரு 22,000 போட்டு வச்சுருந்தாங்க. நான் வந்து இறந்துட்டேன்னா இந்த பணத்தை எடுத்து என்னுடைய இறுதிச் சடங்கு பண்ணுக்கன்னு, எனக்கு யாரும் இல்லை, எங்கள் வீட்டுக்காரர் இருந்துட்டாங்க, பிள்ளைங்களும் யாரும் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. எங்கள் கூட தான் 20 வருஷமாக இருந்தாங்க. அப்புறமேட்டு அவங்க வந்து இறந்துட்டாங்க. அந்த அக்கௌண்ட்டை பயன்படுத்தாமல் இருந்ததுனால அந்த அக்கௌண்ட் வந்து லாக் ஆகிடுச்சு. ஏடிஎம்லையும் பணம் எடுக்க முடியல, எதிலையும் எடுக்க முடியல. போய் கேட்டதுக்கு நாமினி எதுவும் போடலைங்க அப்படின்ட்டாங்க. ஏன்னா நாமினி வந்து வங்கியிலே கேட்கணும், யாரை நாமினி போடுறீங்கன்னு கேட்கணும். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது கேட்கல, நான் தான் போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்தேன். நாமினி போடுறீங்களான்னு கேட்கல. இப்போ வந்து அந்த பணத்தை எடுக்க முடியாமல் போயிடுச்சு. நேரடி வாரிசும் இல்லை. இந்த மாதிரி தான் அக்கௌண்ட் வயசானவங்க யாராவது இருந்தால் அவங்க நாமினி போடுங்க. அப்புறமேட்டு நேரடி வாரிசு இருந்துச்சுனாக்கா வாரிசு சர்டிஃபிகேட் வாங்கி வாங்கலாம். நாமினி போட்டிருந்தீங்கன்னா இருந்தவங்களுடைய டெப்ட் சர்டிஃபிகேட் வச்சு நாமினி மூலிமா அந்த அக்கௌண்ட் வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுதான் வங்கியோட நடைமுறை. நாம் என்னதான் சொன்னாலும் வங்கிக்காரங்க கேட்க மாட்டாங்க. வங்கியோட நடைமுறை என்னவோ அதுக்கு உட்பட்டு தான் அவங்க நடந்து கொள்வாங்க. இதை வந்து எனக்கு நடந்தது உங்களுக்கும் சொல்லணுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். வணக்கம், நன்றி. நான் உங்கள் ஃபேஸ்புக் சரவணன். டாடா.